எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்மீக தகவல். வருகிற மார்கழி மாதம் 7ஆம் தேதி டிசம்பர் 23ஆவது நாள் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி திருநாள். அதாவது ஏகாதசிக்கெல்லாம் ஏகாதசி என்று இந்த ஏகாதசியை சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்து மதத்திலே ஒரு நம்பிக்கை, இறந்ததற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று. இறந்த உடனே யமதூதர்கள் வருவாங்க, நம்மளுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போவாங்க. அந்த யமனினுடைய நியாய சபையில் நிறுத்தப்பட்டு நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் வழங்கப்பட்டு சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும். இது இந்து சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயம். அப்படி சொல்லும்போது நரகம் என்று சொல்லக்கூடியதில் படுபயங்கரமான தண்டனைகள் கிடைக்குமா? அது சும்மா கொடுக்கறது இல்லை, நாம செய்யறதுக்கு உண்டான பாவங்களுக்கு உண்டான தண்டனை தான் அது. சொர்க்கங்கிற பட்சத்துல நல்ல சுகமாக இறைவனுடைய திருவடி நிழலிலே நல்ல ஒரு சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. மனுஷனாக பிறந்தால் அனைவரும் பாவம் செய்பவர்களே, இதுல டவுட் எதுவுமே இல்லை. அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்யாதவன் மனுஷனே கிடையாது. அப்படி நாம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துக்குரிய பரிகாரங்களை செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட பரிகாரங்களாகத்தான் பூஜைகள், தான தர்மங்கள், வழிபாடுகள் ஆகியவை சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு பரிகாரம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசியை தரிசனம் செய்வது, சுவாமியை விரதம் இருப்பது. இது செய்யறதுனால என்ன ஆகும்னா, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அத்துணையும் நீங்கி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், குறிப்பா வைகுண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் கூறும் ஒரு உண்மை. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய யோகமாயா. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதமிருந்து அன்னையையும் பெருமாளையும் வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான புண்ணியமும் கிடைக்குமா? மற்ற மாத ஏகாதசிகளை நீங்கள் தவறவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை தவறவிடாமல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், விரதமிருந்து காலையிலிருந்து மாலை வரை உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதமிருந்து சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே என்று சொன்னால், உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வருடம் நீங்க மற்ற சாதாரண ஏகாதசிகளை வழிபட்ட பலனும் வைகுண்ட பிராப்தமும் கண்டிப்பாலும் கிடைக்குங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. பல புராணங்கள்ல இதை பத்தின தெளிவான விளக்கங்கள் இருக்கு. வைகுண்ட ஏகாதசினா என்ன, எப்படி விரதங்கள் இருக்கணும், என்ன மாதிரியான பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசியை நாம வீட்டுல வழிபாடு செய்யணும்னா எந்த மாதிரி? ஒன்றும் இல்லைங்க, உபவாசம் இருக்கணும். அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம உபவாசம் இருந்து வழிபாடு செஞ்சு இரவு முழுவதும் விழித்திருந்து, இதில் ரொம்ப முக்கியம். வைகுண்ட ஏகாதசி நாள் இரவு தூங்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அன்று தூங்காமல் கண் விழித்து இறைவனினுடைய நாமத்தை சொல்லி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். மனுஷனினுடைய சுகங்களை அறுப்பதற்காகத்தான் தூக்கம், உணவு இந்த ரெண்டையும் விரத நாட்கள்ல தவிர்க்க சொன்னாங்க. இது உண்மையான ஒரு விஷயம். தூக்கம், உணவு ரெண்டுமே சுகம் சம்பந்தப்பட்டது. நல்லா சாப்பிட்டா ஒரு சுகம், நல்லா தூங்கினா ஒரு சுகம். இந்த சுகங்களை தவிர்த்து அந்த சுகமான நேரத்திலும் இறைவனை நினைத்து வழிபாடு செய்து இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு நல்லபடியாக நற்கதி அடைகிறது.
இதில் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிறதுங்கிறது நல்லது. அது என்ன பொருள்னா, விஷ்ணு கடாட்சம் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவது சிறப்பு. என்ன பொருளுங்க வாங்கிறது? விஷ்ணு எதிலெல்லாம் இருக்கிறார்? மகாலட்சுமி 108 பொருட்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். விஷ்ணு எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்? ஏன்னா எப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பெயரை சொன்னால் அனுமான் அவரை கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாரோ, அதே போல விஷ்ணு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் என்பது சாஸ்திரம். ஸோ விஷ்ணுவினுடைய அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கி வைக்கணும். அதில் முதல்ல சொல்றது என்னன்னா, பச்சை கற்பூரம் பரிபூர்ண விஷ்ணு கடாட்ச பொருள். விஷ்ணு கடாட்சம் நிறைந்திருக்கிறதுனால அதில் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கு. வைகுண்ட ஏகாதசி நாளில் பச்சை கற்பூரத்தை வாங்கி ஒரு பச்சை துணியிலையோ சிவப்பு துணியிலையோ முடிச்சா கட்டி பணம் வைக்கிற நகை வைக்கிற பெட்டியில் வெய்ங்க ஒரு ஓரமா, ரொம்ப நல்லது. 1 பச்சை கற்பூரம், 2 கோமதி சக்கரம். இது பேர் கோமதி சக்கரம்னு சொல்றது. இது நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இந்த கோமதி சக்கரம் ரொம்ப 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 பவித்திரமான விஷ்ணு கடாட்சம் உடைய ஒரு பொருள். ஸோ இந்த கோமதி சக்கரத்தையும் நீங்க வாங்கணும். இந்த கோமதி சக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற வாஸ்து பிரச்சனைகள் தீரும். ஃபர்ஸ்ட் விஷயம், வாஸ்து குறைபாடு அது தீரும். அந்த கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதிர்மறையான சக்திகள் அத்துணையும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கோமதி சக்கரத்தை வாங்குவது என்பது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். 3வது பொருள் என்னன்னா, சோழிகள். அதாவது இந்த ஜோலி போடுறது இல்லையா, கடல்ல கிடைக்கிற சோழிகள். இதுலையும் விஷ்ணு கடாட்சம் இருக்கு. கடல்ல இருந்து கிடைக்கிற எல்லா பொருளையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. சங்கு, சோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடாட்சம் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பொருளை சோழி இதை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வையுங்கள். வைகுண்ட ஏகாதசி நாளில் சிறப்பான ஒரு செல்வ கடாட்சம், அனுகூலம் ஆகியவை கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். அன்று வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற அற்புதமான ஒரு வழிபாடு நடைபெறும். அதை நீங்க அனைவரும் சென்று கண்டு தரிசித்து வணங்க வேண்டும். அது கூடுதலான பலனை பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோமதி சக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற வாஸ்து பிரச்சனைகள் தீரும். ஃபர்ஸ்ட் விஷயம், வாஸ்து குறைபாடு அது தீரும். அந்த கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதிர்மறையான சக்திகள் அத்துணையும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கோமதி சக்கரத்தை வாங்குவது என்பது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். 3வது பொருள் என்னன்னா, சோழிகள். அதாவது இந்த ஜோலி போடுறது இல்லையா, கடல்ல கிடைக்கிற சோழிகள். இதுலையும் விஷ்ணு கடாட்சம் இருக்கு. கடல்ல இருந்து கிடைக்கிற எல்லா பொருளையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. சங்கு, சோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடாட்சம் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பொருளை சோழி இதை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வையுங்கள். வைகுண்ட ஏகாதசி நாளில் சிறப்பான ஒரு செல்வ கடாட்சம், அனுகூலம் ஆகியவை கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். அன்று வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற அற்புதமான ஒரு வழிபாடு நடைபெறும். அதை நீங்க அனைவரும் சென்று கண்டு தரிசித்து வணங்க வேண்டும். அது கூடுதலான பலனை பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு வழிபாடு நடைபெறும். அதை நீங்க அனைவரும் சென்று கண்டு தரிசித்து வணங்க வேண்டும். அது கூடுதலான பலனை பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.